அண்ணா சீரியல் டிசம்பர் 30 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, சண்முகத்தோட வீட்டுக்கு வந்துட்டு பாக்கியம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சண்முகம் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறானாமே, அந்த உடங்குடி சொன்னான்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் அப்படி சொன்னான்னு நினச்சிட்டு இருந்தா நிஜமாவே நிற்க போகிறானாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரணி உடனே அம்மா நிறுத்துமா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடங்குடி சொன்னதால ஒன்றும் சண்முகம் நிற்கிறேன்னு சொல்லவே இல்லை. அன்றைக்கி நானும் சண்முகம் வந்துட்டு இருக்கும்போது உன் பையன் முத்துப்பாண்டி தான் காரணம், வந்து ஜீப்பை வச்சு இடிக்கிற மாதிரி வந்து நின்றுட்டு மிரட்டுனா சண்முகத்தை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நான் தான் கோவப்பட்டு வந்து நீ என்ன சொல்கிறது, கண்டிப்பாக சண்முகம் எலெக்ஷனில் நிற்பான்னு சொல்ல சொன்னேன், அதனால தான் சண்முகம் சொன்னாங்கிறாங்க, அப்போ இதுதான் காரணமா அப்படின்னு கேட்குறாங்க. முழுசாக சொல்லிக்கிறமான்னு சொல்லிட்டு பரணி வந்து அதுக்கப்புறம் வந்து சண்முகத்துக்கிட்ட இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டாம் நான் சொல்லிட்டேன், அவனும் சரின்னு சொல்லிட்டானேங்கிறாங்க. அது இல்லட்டி இப்போ வந்து எலெக்ஷனில் நிற்கிறதா கோயிலில் வச்சு எல்லாரும் மனசார வந்து அன்ன போஸ்ட்டில் வந்து தேர்ந்தெடுக்கதான் அவங்க அப்பாவை சொல்லிட்டாங்களாம். கையெழுத்து போட போகிற நேரத்தில் போயிட்டு நான் நிற்க போகிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்னு பாக்கியம் வந்து நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இதை கேட்குற வீட்டில் இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அண்ணனா அப்படி சொல்லிச்சு அப்படின்னு ரத்னா வீரா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து வெட்டுவன் குத்துவேன்னு உங்கள் அப்பா உங்கள் அண்ணனும் குதிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, அண்ணனுக்கே அந்த ஆசை இல்லைங்கும் போது முத்துப்பாண்டி எதுக்காண்டி இப்படிலாம் பேசி தூண்டி விடணும் அப்படின்னு ரத்னா வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போதும் வழக்கமாக இவங்க இப்படி மிரட்டுறது தானே, ஏன் அத்தை இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கேன்னு எஸ்கி கேட்குறாங்க. வழக்கம் போல் கிடையாதுடி, இப்போ வந்துட்டு இருக்கிறது அந்த ஒரு போஸ்ட் மட்டும்தான், அதுக்காண்டி என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க அப்படின்னு வந்து பாக்கியம் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு நிற்க மாட்டேன்னு எனக்கு வாக்குலாம் கொடுத்துருந்தானே, அதை எப்படி மீறினா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பரணி. நான் வரட்டும், நான் சொல்லிக்கிறேன், அவன் நிற்க மாட்டான் அப்படின்னு பரணி உறுதியாக சொல்ல, நீ சொன்னால் அண்ணன் கேட்பானா அப்படின்னு சண்முக தங்கச்சிக்கு கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக கேட்டு தான் தீரணும், நான் கேட்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சவுந்தரபாண்டியை தான் காட்டுவாங்க. அந்த ரூமுக்குள்ளே தனியாக இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க நகையெல்லாம் பார்த்து இது எல்லாம் எனக்கு தான், நான் உங்களுக்கு தான், நீங்கள் எனக்கு தான், உங்களுக்கு என்னை விட்டால் வேறு கெதி கிடையாது, என்னோட தான் நீங்கள் இருக்கணும், இடையில அந்த சண்முகம் ஜெயிச்சு உங்களெல்லாம் ஆளை விட்டுருவேன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதனால் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாது புரியுதான்னு தனக்கு தானே வந்து அந்த நகையை பற்றி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரூமை பிடிட்டு வெளியே வர சனியை ஹால்லேயே நின்று தூங்கிட்டு இருக்க. என்னடா இதுக்கு பேர் தான் பகல் உறக்கமான சவுந்தரபாண்டி கேட்க, இல்லைங்கய்யா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. மாத்திரை வாங்கி சாப்பிட்டியான்னு சவுந்தரபாண்டி கேட்க, பரணியம்மா ஊசி போட்டு மாத்திரைலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சனியன் இந்த இடத்துல தான் சவுந்தரபாண்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சனியன் வந்து கேட்க, அதுக்கு தான் பக்காவாக பிளான் பண்ணியாச்சுல, ஒரு மினிஸ்டரே வந்து ஒரு கேஸ் அவர் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்க முடியாதான், அப்படி இருக்கும்போது இவன் மேலே பக்காவாக ஒரு கேஸை போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சண்முகம் தூய்மையானவனாச்சே, எந்த தப்பான எதுவும் கிடையாது, எப்படி வந்து கேஸ் போட வைக்கிறதுன்னு சனியன் கேட்க, அதை நம்ம கரப்படியை வைக்கலாம், அவன் தான் மளிகை கடை வச்சுருக்கான்ல, அது ஏதோ இந்த கிட்காவா கையில் நசுக்கி வாயில் ஒரு பாக்கு போடுவாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அது இப்போ விற்கிறது கிடையாதே, அது தடை பண்ணியிருக்காங்கன்னு சனியை சொல்லிட்டு இருக்கேன். அதை விற்றாதான் அவன் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல, இவனை தூக்கி ஜெயிலில் போட்டாலும் அந்த கடை மூலமாக தானே அவன் பொழப்பு ஓடிட்டு இருக்கு, அதில் வந்து அந்த வயசானவன் அந்த வைகுண்டம் அவன் வந்து பொழப்பு நடத்தி காசு கொடுக்கலாம், அதை தடுக்கணும், அதுக்கு தான் அந்த கடையையும் க்ளோஸ் பண்ண வைக்க போகிறேன், அதை கொண்டு போய் எப்படியாவது அவன் கடையில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதை யாருக்கும் தெரியாமல் மார்க்கெட்டில் இருக்க ஒரு கடை பேர் சொல்லி அவங்க வந்து வித்துட்ருக்கானா, அவங்ககிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன், 2 பெட்டிக்கு காசும் கொடுத்துட்டேன், நீ போயிட்டு அந்த பெட்டியை வாங்கிட்டு போயிட்டு சண்முகம் வீட்டில் வச்சிருன்னு சொல்கிறாங்க. என்னது நானாங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. மாட்டினா சண்முக தங்கச்சிக்கு என்னை பிச்சு பிடுங்கிடுவாங்களேன்னு சனியை முழிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நீ பக்காவாக வச்சிரு, அதுக்கெலாம் ஐடியா இருக்குது, எல்லாத்துக்கும் திட்டம் வச்சுருக்கேன், முதல்ல இந்த விஷயத்தை என் மகன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டி என்னப்பான்னு கேட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க, அந்த பாக்கு வைக்கிறதுக்குள்ளே பேசி வாங்கி அவன் வீட்டில் வைக்க போகிறேன் 2 பெட்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். 2 இல்லைப்பா 4-5 வச்சுருங்க, அதுக்கப்புறம் அவனை உள்ளத்துக்கி போட்டு நான் பார்த்துக்கிறேன், சூப்பர்ப்பான்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அதே மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சனியங்கிட்ட வந்து காசு கொடுக்குறாங்க. ஏற்கனவே உள்ளதுக்கு காசு கொடுத்துட்டேன், போயிட்டு வர செலவுன்னு காசு கொடுத்துருப்பாங்க, கூட 2-3 பெட்டி வாங்கி வச்சுருன்னு சொல்லி காசை கொடுத்து சனியனை போக சொல்கிறாங்க. சனியனை அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் சண்முகம் வீட்டுக்கு வராங்க. உள்ளே வரும்போதே ஏன்டா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்குறாங்க. வார்த்தை எப்போ வந்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சண்முகம் ஐயோ வீட்டில் எல்லாரும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு வந்து சண்முகம் மனசில் நினைக்கிறாங்க. நீ எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு தான் சொன்னேன், எதுக்காண்டி நிற்கிறேன்னு பரணி கேட்குறாங்க. நான் நிற்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னால் ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு புரியாதான்னு பரணி கேட்க, நீ சொல்லியும் நான் அதை மீறி செய்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது, ஆனால் அது என்னன்னு கேட்காத, உங்கள் அப்பா தோற்று போகணும், நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒவ்வொரு போஸ்டிங்கில் என்ன இருக்குது, ஆல்ரெடி நீ பிரசிடெண்ட்டாக இருக்க, இவ வேறு ஊருக்கே டாக்டராக இருந்துட்டுருக்கா, நீங்கள் 2 பேரும் நல்ல பேரில் தான் இருக்கீங்க, இந்த போஸ்டிங் உனக்கு வேண்டான்னு பாக்கியம் சொல்லுவாங்க. இல்லைத்த நான் கண்டிப்பாக நின்று ஜெயிக்க தான் போகிறேன், உன் புருஷன் தோக்க தான் செய்யணுங்கிறாங்க. பரணி போயிட்டு எனக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதை மீறினதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனால் நான் கண்டிப்பாக நிற்க தான் போகிறேன் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பரணி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த
விஷயத்தில் நான் யார் பேச்சும் கேட்க போகிறது கிடையாது. நான் இப்படி சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க. உங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக தோற்று போகணும், நான் ஜெயிக்கணும், அதுக்கான அவசியம் இருக்க போய் தான் நான் இதை நிற்க போகிறேன். யார் பேச்சு கேட்க மாட்டேன்னு உறுதியாக சொல்ல, அப்படி என் வாக்கு மீறினதுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு அப்படின்னு சொல்லுறாங்க சண்முகம். ரத்னா கூட அண்ணன் வேணாண்ணே இது விட்டுருண்ணே அப்படிங்கிறாங்க. வீரா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்குப்பா இது வேணாப்பா அப்படின்னு சண்முகத்தோட அப்பாவும் சொல்லுவாங்க. நான் வந்து அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு பயந்து வந்து உங்ககிட்ட சொல்லலை. நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த போஸ்டிங் வச்சு என்ன செய்ய போகிற வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைப்பா நான் கண்டிப்பாக நிற்க தான் போகிறேன்னு திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன்னா இந்த 4 தங்கச்சிகளோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசி. அவங்க உன்னை நம்பி தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பரணி எவ்வளவோ எடுத்து சொல்லுவாங்க. கடைசியாக சண்முகம் முடியவே முடியாது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் கலந்துக்க தான் செய்வேன்னு சொன்ன உடனே அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்டுக்கோ, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு பரணி கோச்சிட்டு உள்ளே போகிறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.